இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட புதுச்சேரி பசுமை தேர்தல் லட்சணை பெரிய வடிவில் மாதிரி வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேகப்பாக்கத்தில் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கப்பட்டு ஏப்ரல் 16ஆம் தேதி மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. 240 அடி நீளம், 136 அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி லட்சணை 32,640 சதுர அடியில் வரையப்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தில் 10 கிலோ எடை கொண்ட அரைக்கீரை, சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது. கடந்த 6 நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ளது. இந்த வரைபடத்தினை கர்சன் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் முழுவீச்சில் செய்து வந்தனர். இச்செயலை அங்கீகரித்து கலாம் உலக சாதனை நிறுவனம் மாணவிகளுக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. இந்நிலையில் சபாநாயகர் செல்வம், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோரிடம் கலாம் உலக சாதனை சான்றிதழ் காண்பித்து மாணவிகள் வாழ்த்து பெற்றனர். மேலும் ராக் குழுமத்தில் தலைவர் ஜனாப் முகமது ஃபரூக், முதன்மை செயலாளர் ஹரிதேவன், செயலாளர் சரவணன், ராக் குழுமத்தின் இயக்குனர் ரபீண்டர் ஹென்றி, ராக் பள்ளி நிர்வாக இயக்குனர் உஷா ராணி, பள்ளியின் முதல்வர் சாதிக் அலி, ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் மாணவிகளை பாராட்டினர். கருவடிக்குப்பத்தில் அருள்மிகு சுந்தர விநாயகர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை உண்டியல் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 13ஆம் தேதி திங்கட்கிழமை கோவில் நிர்வாக குழு சார்பில் உண்டியல் திறக்கப்பட்டது. அப்போது உண்டியலில் செல்லாது என அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2000 நோட்டுகள், அதோடு பழைய நாணயங்கள், ஓட்டை காலனா, 20,000 மதிப்புடைய ஜெராக்ஸ், போலி ரூபாய் நோட்டுகள், சிலுவை உள்ளிட்ட கண்ணிற்கு தென்பட்ட அனைத்து பொருட்களையும் கோவில் உண்டியலுக்குள் மர்ம நபர்கள் போட்டு சென்றுள்ளனர். உண்டியலை திறந்து பார்த்த கோவில் நிர்வாகத்தினர் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். மேலும் உண்டியலில் இருந்து எடுக்கப்பட்ட போலி ரூபாய் நோட்டுகளை கோவில் நிர்வாகிகள் கிழித்தும் தீயிட்டு கொளுத்தியும் அழித்தனர். இதனால் சுந்தர விநாயகர் கோவில் பக்தர்கள் இடையே பெரும் பரபரப்பு நிலவியது. வீராம்பட்டினம் பகுதியில் 13ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பராமரிப்பு பணிக்காக மின்சாரம் நிறுத்தப்படுவதாக மின்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 5 மணியை கடந்தும் இரவு 7 மணி வரை மின்சாரம் விநியோகம் செய்யப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகினர். இதனால் பொறுமை இழந்த வீராம்பட்டினம் பகுதி மக்கள் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் அமர்ந்து கையில் மெழுகுவர்த்தியுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சம்பந்தப்பட்ட மின்துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். ஆனால் மின் விநியோகம் செய்யாமல் மறியல் போராட்டத்தை கைவிடுவதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதன் பிறகு வீராம்பட்டினம் பகுதியில் மின் விநியோகம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். தொடர்ந்து 1 மணி நேரம் வீராம்பட்டினம் பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முருங்கப்பாக்கம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற 100 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு திரௌபதியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் உட்புறப்பாடு செய்து நுழைவு வாயிலில் உள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அண்ணாதுரை அன்னதானம் வழங்கினார்.
இதேபோல் தவளக்குப்பம் அடுத்த கடலூர் வட்டம் சிங்கிரிகுடி அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியதை அடுத்து ஸ்ரீ பால சரஸ்வதி பரதாலயா இசை நாட்டிய பள்ளியின் பரதநாட்டிய நிகழ்ச்சி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. நாட்டிய நிகழ்ச்சியை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு லட்சுமி நரசிம்ம சுவாமியின் அருளை பெற்றனர். ஆதித்யா பள்ளி மாணவி தனிஷா 500க்கு 490 மதிப்பெண்களுடன் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்து ஆதித்யா பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சாதனை படைத்துள்ளார். மாணவி பிரியதர்ஷினி 500க்கு 488 மதிப்பெண்களும், மாணவர்கள் நேத்ரா, ஹரிதா, சிவா, கார்வ் ஆகிய மூவரும் 500க்கு 484 மதிப்பெண்களும் பெற்று 2ஆம் மற்றும் 3ஆம் இடம் பெற்றுள்ளனர். மேலும் 15 மாணவர்கள் 100க்கு 100% மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் நீதர்ஷனா தாவரவியல் பாடத்திலும், ராஜசிம்மா பெருமாள் கணித அறிவியல் பாடத்திலும், நேத்ரா பாலகுமாரன் ஆகிய இருவரும் வேதியியல் பாடத்திலும், பிரியதர்ஷினி, ஹரிஸ்ரீதர், ஈஸ்வரநாத் ஆகிய மூவரும் கணிதத்திலும், ஷர்மிளா, கிருபா, தான்யஸ்ரீ, ஜனனி, ஹர்ஷவர்தனி, சரண்யா, தினேஷ் கார்த்திக், ஜெசிகா, ஜெனா ஆகிய 8 பேரும் உடற்கல்வி பாடத்திலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்நிலையில் ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யநாராயண அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா பூனமல்லி ஆகியோர் உயர் மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தனர். பள்ளி முதல்வர், இயக்குநர்கள், பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். தனிஷா, நான் ஆதித்யா வித்யாஷ்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல 12th முடிச்சிருக்கேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் தட் நான் வந்து 12th 490 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் I am very thankful to my teachers. Of course, they have been my backbone and everyone who has supported me. என்னோட டீச்சர்ஸ் they were easily approachable. நான் எப்போ போய் டவுட்ஸ் கேட்டாலும் without any hesitation எனக்கு எப்பவுமே சொல்லி கொடுப்பாங்க. And I'm very blessed to get this set of gem teachers. செவிலியர்களை கௌரவிக்கும் வகையில் உலக செவிலியர் தினத்தையொட்டி ஏப்ரல் மாதம் 26, 27ஆம் தேதிகளில் அன்னை தெரேசா செவிலிய பள்ளியின் தலைமை செவிலிய அதிகாரி மற்றும் அகில இந்திய செவிலிய மாணவர் சங்கத்தின் அறிவுரையாளர் டாக்டர் கவிதா தலைமையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து செவிலிய கல்லூரிகளுக்கு இடையே பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதற்கான மதிப்பாய்வு விழா இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை தலைவர் டாக்டர் கோவிந்தராஜன், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், பாண்டிச்சேரி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் சுரேஷ் ஜெய்ஸ்வால், செயலாளர் பிரகாஷ் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அகில இந்திய செவிலியர் சங்கத்தின் செயலாளரான சத்தியகனி வாழ்த்துரை வழங்கினார். கடந்த ஆண்டிற்கான அறிக்கையை ஜவஹர் வழங்கினார். பின்னர் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற செவிலியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த அனைத்து உபகரணங்களையும் வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை மாணவர்களை நேரடியாக அழைத்து வழங்கினார். மேலும் மாணவர்கள் படித்து நாட்டின் உயர் பதவிக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்காக தனது அலுவலகம் எப்போதும் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் என்றும் எந்த உதவியாக இருந்தாலும் படிப்பிற்காக செய்ய தயாராக உள்ளேன் என்றும் மாணவர்களிடம் கூறினார். பாப்பாக்கு இதெல்லாம் கையில் கொடுத்தாங்க.
மழையிலிருந்து வரேன். இந்த வீடியோவை பார்த்தேன். சார் வந்து இந்த நலத்திட்டம் நிறையா பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு பண்ணுறாங்க. இதை பார்த்து நல்லா பண்ணுங்க. சரி சார், ரொம்ப நன்றி. சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகளின் 23ஆம் ஆண்டு மகா குரு பூஜை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கலால்துறை அலுவலகம் எதிரில் உள்ள சுவாமிகளின் ஜீவசமாதி ஆலயத்தில் நடைபெற்றது. குரு பூஜை விழாவின் தொடக்கமாக மகா குரு தீபாராதனை சிறப்பாக நடைபெற்றது. இந்த தீப ஆராதனையை தொடர்ந்து திருவாசகம் குழுவினர், திருவாசக செம்மல் அருளரசி திலகவதி மற்றும் கீதா முத்தையன் குழுவினர் திருவாசகம் படித்தனர். 121 வயதில் ஜீவசமாதி அடைந்த சர்க்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் ஆலயத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் 15ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், நவதானிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் லட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து அன்ன வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் கோயில் உட்பிரகாரம் வந்து வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீ முனுசாமி குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதேபோல் திண்டிவனம் வட்டம் கோவடி கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ எட்டியம்மன் ஆலயம் 3ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்திலிருந்து 108 பெண்கள் கலந்து கொண்ட பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக விரதமிருந்த பக்தர்கள் அலகு குத்தி பம்பை இசை ஒலிக்க வந்தனர். இதில் கோவடி கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மரக்காணத்தில் கடற்கரையோர கழிமுக பகுதிகளில் உப்பளங்கள் அமைத்து உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. அங்குள்ள 3500 ஏக்கர் பரப்பில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் உப்பள தொழிலாளர்கள் பாத்தியிட்டு கடல் நீரை தேக்கி உப்பு உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த தொழிலில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் உப்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் மரக்காணம் உள்ளது. இங்கு ஆண்டுக்கு 25 லட்சம் டன் அளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் தொடங்கும் உப்பு உற்பத்தி பணி செப்டம்பர் மாதம் வரை நடைபெறும். இந்த ஆண்டு ஒரு மூட்டை உப்பு ரூபாய் 150க்கு விற்றார். உப்பள தொழிலாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேதாரண்யத்தை காட்டிலும் மரக்காணத்தில் நிகழாண்டில் உப்பு உற்பத்தி நல்ல முறையில் இருந்ததாக உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக மரக்காணம் பகுதிகளில் இரவு நேரங்களில் பெய்து வரும் மழையால் உப்பளங்களில் மழைநீர் புகுந்ததால் பாதிப்பு ஏற்பட்டு தொழிலாளர்கள் வேதனையில் உள்ளனர். திண்டிவனம் பகுதிகளில் ஏராளமான செல்ல பிராணிகள் தெருவில் சுற்றித் திரிகின்றன.
இதில் திண்டிவனம் மாரியம்மன் கோவில் அருகே ஒத்தவாடை தெருவில் ஒரு செல்லப்பிராணி வெறிபிடித்த நிலையில் நடந்து செல்பவர்களை குறைத்து வந்தது. இந்நிலையில் வெறிபிடித்த செல்லப்பிராணி சாலையில் சென்றவர்களை விரட்டிச் சென்றது. அப்பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் ராமசாமி என்பவரை கடித்து பல்வேறு பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தொடர்ந்து திண்டிவனம் முழுவதும் செல்லப்பிராணிகளின் நடமாட்டம் அதிகம் உள்ளதாகவும் பொதுமக்களை கடித்து வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். வார்டில் ரொம்ப அதிகமாக நாய் இருக்குது உங்கள் சார். பேர் என்னங்க? வினோத். ஆ. எங்கள் வார்டில் அதிகமாக நாய் இருக்குது. எந்த வார்டுங்க? 16வது வார்டு. ஆ. 12வது வார்டு. நாய்ங்க அதிகமாக இருக்குது. காலைல அப்பா போய் டீ யூஸ் மதியானம் போய் வரும்போது நாய் வெறி நாய் பிடிச்சி கடிச்சிருக்கு. போன வாரம் கூட ஒரு குழந்தை கடிச்சிருச்சு. நகராட்சியில் கொஞ்சம் இது பண்ணி ஆக்ஷன் எடுங்க. நாய்ங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப நைட்டில் போட்டு பகலில் வந்து பயமாக இருக்குது. நகராட்சியில் சொல்லிக்கிறீங்களா இது சம்மந்தமா? இல்லை சொல்லணும் சார். இது சொல்லுங்கள் சார். சரிங்க. INTUC முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் தலைமையில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் சொக்கலிங்கம், மலர் மன்னன் உள்ளிட்ட மாநில INTUC நிர்வாகிகள், ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் சார்பில் ECR சாலையில் அமைந்துள்ள சிவாஜி சிலை அருகே ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முகமது அலி தலைமை தாங்க சுசி கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் லெனின் துரை, வழக்கறிஞர் சங்கரன், ராஜேந்திரன், இளங்கோ, மார்க்சிய பொதுவுடைமை கட்சி தலைவர் திருநாவுக்கரசர், AITUC செயலாளர் சிவகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் பாவாணன், மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன் மற்றும் தமிழர் களம் அழகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பிள்ளையார்குப்பம் பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் மற்றும் செடல் உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்க தலைவர் குமார் மற்றும் ஊர் பஞ்சாயத்தார்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.